மீது விழி வைத்து என் உடன் பிறப்பாக உன்னை குப்புசாமியை வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்றா தம்பி, அண்ணா என்னை எதிர்பார்த்து எனக்கு அன்புக்கும் பண்புக்கும் பசதுக்கும் தெரிந்த எனது தம்பியே எதற்காக தெரியுமா? எதற்காக தம்பி?
அன்புக்கும் பண்புக்கும் என் அருள் தம்பியே அழைத்த செய்தி என்ன தெரியுமா? எதற்காக? நமது தந்தையாகிய நமது தாயாகிய நமது அண்ணா அப்புசாமியும் நம்மளை அழைச்சிருக்காரு. அண்ணாவாகி அப்புசாமியும் ஆமா குணத்திலே சிறந்த ஆமா அன்னை ஆகிய கர்ப்பக்கரசி இருவரும் அழைத்திருக்கிறார்களா? ஆமாம். இன்னவரைக்கும் சொல்லாதிருந்திருக்கிறியே உடன்பிறப்பே. சென்று அவர்களை பார்க்க வேண்டும். புறப்படு. புறப்படு. தங்களுடைய திவ்ய பற்பாத கமலங்களுக்கு மல்லிகை மல்லிகை வாசக்கும் மன்னார் வெற்றி வேறு பாரதாதம் என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து தங்களுடைய பாதங்களை வெந்நீர் நாள் கழுவி பட்டாடையால் துடைத்து அநேக கோடி வந்தனங்களை செய்திருக்கிறோம். எனக்கு தாய்க்கு தாயாகவும் அன்னைக்கு அன்னையாகவும் அம்மாவுக்கு அம்மாகவும் அப்பனாகவும் அண்ணனாகவும் இதுவரைக்கும் எங்களை காத்திருச்சிட்டு வந்தாங்க. ஆனா இன்றைய தினம் மட்டும் எங்களை ஓடோடி பரவலிச்சீர்கள். என்னம்மா காரணம்? சொல்லுமா. என்னம்மா பாத்தீங்களா? சொல்லுமா. உலகத்துல எனக்கு ஏத்த மச்சன மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டேங்குது. என்னம்மா சொல்லுமா. 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 ஐயோ போக மங்களத்த கரியம்மா
உங்களை நான் எதற்காக என் குழந்தை மாறினாலும் உங்களுக்கு எல்லாம் என்னம்மா காலையில கொடுப்பாங்க மயிலுங்க சொல்லுமா என்னம்மா சொல்லுமா ஐயோ சொல்லுமா சொல்ல இருக்குதா சொல்லுமா அவசரப்படாதீங்க சொல்லுமா தாங்க முடியவில்லையா அதனால அப்பா எங்களுக்கும் வயது ஆகி கொண்டிருக்கிறது சரி அதனா நாங்க என்ன பண்ணும் நீங்களோ வயது வாலிபமாயிருந்து விட்டீர்கள் சரி தக்க வயது வாலிபமான மைந்தர்களாகிவிட்டீர் அதனால் இந்த வயது வாலிபத்திலே உங்களுக்கு திருமணம் செய்யலான்னு எனக்கு ஒரு ஆசை தம்பி அண்ணன் கேட்டியா அண்ணா கேட்டியா என் உடம்பிறப்பே கேட்டியா நான் கேட்ட இல்ல பெருக்காடு இல்ல அண்ணா அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணமா இந்த புள்ளிக்கு என்னைக்கு நான் வந்தேன்னா அன்னைக்கு இருந்து சில்லறத்தனமாவே இருக்குதுங்க அண்ணி கல்யாணம் பண்ற நீ அண்ணனுக்கு இல்ல எனக்கு இல்ல உங்களுக்குடா சோறு போடுவாங்களா ஒவ்வொரு நம்பா பாயாசம் கொடுப்பாரா எல்லாமே நான் பண்ணி பண்ணி சூடு சூடா முத்தாமட்டியில போட்டாங்களா அப்படி உளுத்த வடை போடுவாங்களா அதெல்லாம் போடுவாங்க எல்லாமே வைக்காங்க ரெண்டு பேரும் திங்கிறாரு ஒட்டுக்காக தான் காட்டுகிறாங்க கொட்டிக்காரன் ஜால்ராகாரமா கொட்டிக்காரன் ஜால்ராகாரம் பங்கம் பங்கம் ஆம்பளைட்டு கேக்குறாங்க போன பக்கம் அண்ணா என் உடன் பிறப்பே ஏன்னா உனக்கு இன்னும் இந்த வயசுல கல்யாணம் பண்ணி அப்பா இன்னும் சில்லற விளையாட்டு விளையாட தேவையில்லை இருந்தாலும் எனக்கு கல்யாணம் இல்லை அப்ப எங்க அன்னைக்கு கல்யாணமா இல்லப்பா உங்களை விட்டு எங்கப்பா அன்று 5 சிறு வயது அறியா பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்த பிறகு நான் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருவரும் உங்களை கண்ணுக்கு மணியாக வைத்து தரையிலே நடந்தால் தரையிலே பாதப்பட்ட இடமல்லா பாதத்தில் மண்ணாய்விடும் என்று உண்மை இந்த பாதப்பட்ட இடமல்லா தங்கத் தகடை போட்டு அந்த தங்கத் தகட்டு மேல் உங்களை நடவடிக்கை நான் முன்னே விட்டு பின்னே நின்று உங்களுடைய அழகை நான் பார்த்தவன் அண்ணா
சரி. என் உடன்பிறப்பே, இந்த தென்மதுரையில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தமையமார்களை சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களே அப்படி என்பதை ஊர் அறிந்த விஷயம், உலக அறிந்த விஷயம். நமக்கு அம்மா அப்பா அண்ணா அனைத்தும் இவரே. நமக்கு எதுக்கு கல்யாணம்? அதனால தங்களுக்கு வயது வாலிபத்துல உங்களுக்கு திருமணம் செய்யலாம். கல்யாணம் வேண்டாம் 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 வேண்டாம். இந்த தென்மதுரையில் சிலரோடு விளையாடினோம், சிலரோடு சேர்ந்து பார்த்தோம். அனைவர்களும் அண்ணன் தமையமார்களை திருமணத்தை செய்தால் மனைவிமார்களை கேட்டு அண்ணன் தமைய உறவுகள் எல்லாம் பிரித்து விடுகிறார்கள் என்பது வேண்டாம். கல்யாணம் வேண்டாம். நாம நினைப்பதுதான் தப்பு. அண்ணன் தமையன்கள் என்றைக்குமே இப்படி இணை பிரியாம இருக்கணும் என்றால் நீங்கள் திருமணம் செய்தாதான் என் மனம் ஒப்புக்கொள்ளும். அண்ணா, எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் பாரு. எங்க அண்ணியே போதும், அண்ணியே போதும், அண்ணியே போதும். சொல்ற வார்த்தை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேக்குறேங்க. ஆனா கல்யாணம் பண்ணி வேண்டாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்றீங்களே, சரி, உங்களுக்கு வியாபாரம் என்னங்க வியாபாரம்? ஓஹோ, இவங்களுக்கு கல்யாணம் கேக்குறீங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணனா எங்களுடைய குலதொழிலில் நாங்க என்ன குலம், என்ன குலம், என்ன தொழில் செய்யறோம், என்ன தொழில் செய்றீங்க? அண்ணா